லேஸ் ஷவர்மா இங்க அவைலபிளா இருக்கு. ரீசெண்ட் டைம்ஸில் வேலூரில் விஐடி பக்கத்தில் ஒரு ஃபுட் ஸ்பாட்டு பயங்கர ஹைப்டு. அது இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும் இல்லை யூடியூப் ஷார்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. அந்த ஹைப்புக்கு ஏற்ற மாதிரி அங்கே அவ்வளோ விஷயங்கள் இருக்குது, நிறைய விதமான ஃபுட் ஐட்டம்ஸ் இருக்குது. அதில் ஒன்று தான் இன்றைக்கி நம்ம ட்ரை பண்ண போகிறோம். அது என்ன ஃபுட் ஸ்பாட்டாக இருக்குன்றத கெஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம கெஸ் பண்ணுற அளவுக்குலாம் இல்லை, அதான் தம்ப்நெயில்ல இருக்குமே, அந்த இடத்துக்கு தாங்க போக போகிறேன். இதுதான் வேலூர் விஐடிக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய ஹைவ். இந்த இடத்துல வந்து கிட்டத்தட்ட ஒரு 13 ஸ்டால்ஸ் ஆர் ரெஸ்டாரண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கு. உதாரணத்துக்கு சொன்னா பிரியாணியா இருக்கட்டும், ஃப்ரைட் சிக்கனா இருக்கட்டும், வேஃபிள், பாப்சிக்கல்ஸ்னா குச்சி ஐஸ் தான். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. எனக்கு ஒரு சின்ன பொறி தட்டினது என்னன்னா, 13 ரெஸ்டாரண்ட் இருக்கு, தனித்தனியா ஒன்னொன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணி அது ஒரு பிளேலிஸ்டா போடலான்னு தோணுச்சு. இந்த ஐடியா நல்லா இருக்கா அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அதன் விளைவாக முதல் ஷாப்பை நாம இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். அதுதான் வெள்ளூர் விஐடி பக்கத்துல இருக்கக்கூடிய ஹைவ்ல இருக்கிற கிரில்லாண்ட். அவங்களுடைய டிஷ்ல நம்ம வழக்கமா பண்ற மாதிரி அவங்களுடைய 3-4 டிஷ் தி பெஸ்ட் அவங்க எதை நினைக்கிறாங்களோ அதை ட்ரை பண்ணி அது எப்படி இருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோல சொல்ல போறேன். இந்த மாதிரியான கண்டென்ட் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் ஃபுட் பிளாக்ஸ் தான் போட்டுட்டு இருக்கேன். என்னோட பேர் சூர்யா. இது வாய்தான் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ள போலாம். நீங்க ஒருவேளை ஹைவுக்கு வந்து விசிட் பண்றீங்க, அங்க கிரில்லாண்டோடைய ஃபுட் வந்து நீங்க ஆப்ட் பண்றீங்க அப்படின்னா அவங்களுடைய டைனிங் ஸ்பேஸ் இருக்கும்ல, அது கொஞ்சம் காம்பாக்டா தான் இருக்கு. பிகாஸ் அந்த குக்கிங்கான ஸ்பேஸ் கொஞ்சம் அதிகமா தேவைப்பட்டதுனால கொஞ்சம் ரொம்ப காம்பாக்டா இருக்கும். நீங்க வெளியே போய் உட்காந்து சாப்பிட்டீங்கன்னா நீங்க எந்த டேபிள்ல உட்காந்துட்டு நீங்க ஆர்டர் பண்ணிட்டீங்கன்னாலும் உங்களுக்கு அங்க அந்த டேபிள் வந்து சர்வ் பண்ணிடுவாங்க. பட் நான் வந்து வீக் டேல இங்கேயுமே நான் ஒரு பிரச்சனை என்ன பாக்குறேன் அப்படின்னா, டேபிள் கிடைக்கல. வெயிட் பண்ணி கல்யாண பத்திரிகை நிற்போம்ல, அந்த மாதிரி பார்க்க வேண்டியதா இருக்கு. ஒருவேளை நீங்க வீக் எண்ட்ல வந்தீங்கன்னா எப்படி இருக்குன்றத ஜஸ்ட் பிளான் அக்கார்டிங்லி. இப்போ நான் என்னென்ன சாப்பிட போறேன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஷவர்மா, சீஸ் ஜலபினோ ஷவர்மா சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து கிரில் குவாட்டர் தான் சொல்லியிருந்தேன், இதெல்லாம் அவ்வளவுதான் சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் தென் விங்ஸ். நான் ஃபர்ஸ்ட் சொல்லும்போது என்ன சொல்லியிருந்தேன்னா ஃப்ரைடு விங்ஸ் சொல்லியிருந்தேன். பட் கிரில்லாண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கிரில் ஐட்டம்ஸ் தான், எதுவுமே ஃப்ரைட் ஐட்டம்ஸ் எதுவுமே கிடையாது. ஆன் தட் வே ஒரு நல்ல விஷயம் தானே. சோ நீங்க வந்தீங்கன்னா நீங்க எதை ட்ரை பண்ணுவீங்க, ஆர் வேற ஏதாவது ஒரு கிரில்லாண்ட்ல நான் இங்க ட்ரை பண்ணிருந்தேன், எனக்கு இதுதான் பெஸ்ட்னு தோணும் அப்படின்ற உங்களுடைய சஜஷன் சொல்லுங்க. வேற யாராவது இங்க வந்தாங்கன்னா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இங்க இந்த 4 ஐட்டம், இன்னொரு ஐட்டம் லாலிபாப், கிரில்டு லாலிபாப் வந்து இருக்கு. அந்த 4 ஐட்டத்தையும் ட்ரை பண்ணி தான் நான் சொல்ல போறேன். சோ ஸ்கிப் பண்ணாம பாத்துக்கோங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா ஜஸ்ட் ஷேர் இது. ஒரு 3-4 வெரைட்டி ஆஃப் ஷவர்மா வந்து பண்ணிட்டு இருக்காங்க. நல்ல பெரிய பெரிய பீசஸ் ஆஃப் சிக்கன். மயோனைஸோட டேஸ்ட் சூப்பரா இருக்கு. ஒரு மாதிரி அந்த அந்த மயோனைஸ் வந்து ஃபெமிலியரான மயோனைஸ் தான் எனக்கு ஃபீல் ஆகுது. நல்லா இருக்கு, சாப்பிட நல்லா இருக்கு. நீங்க வேற ஏதாவது கிரில் லேண்ட்ல ஷவர்மா ட்ரை பண்ணிருக்கீங்களா, ஆர் அவங்களுடைய மயோனைஸ் டேஸ்ட் பண்ணிருக்கீங்க? சோ அடுத்ததா வந்து அவங்களுடைய லாலிபாப், கிரில் லாலிபாப் பார்க்க ஜூசியா இருக்கு. ஸ்மோக்கி ஃபிளேவர் நல்லா இருக்கு. ஆஹா, ரொம்ப ஸ்பைசியா இல்ல,
அந்த இது ஆயிலா இல்ல அந்த ஃபேட்டான்றது டிஃபரெண்டே தெரியல. அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு. கரெக்டான குக்கிங். மயோனஸ் இல்லாம வெறும் அந்த லாலிபாப்பாவே அது நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. அவங்களோட விங்ஸ் கொஞ்சம் ஆயிடுச்சு நான் வீடியோ எடுக்கிறதுக்குள்ள. கொஞ்சம் சால்ட்டியா எனக்கு ஃபீல் ஆகுது. ஒருவேளை லாலிபாப் எடுத்துட்டு எடுக்கிறதுனாலயான்னு தெரியல, கொஞ்சம் லைட்டா எனக்கு சால்ட்டியா ஃபீல் ஆகுது. கார்லிக் மயோனஸ் நினைக்கிறேன். அது கூட சேரும்போது சூப்பரா இருக்கு. அந்த மீட்டும் அந்த சாஸும் சேரும்போது சூப்பரா இருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்ப நான் சாப்பிட்ட இந்த 4 டிஷ் இல்லாம இவங்க மொத்தமா வந்து ஒரு 17 டிஷஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. நான் ஃபைனலா அவங்களுடைய கிரில் மெயின் கிரில் அதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். இந்த கிரில் அதாவது கஷ்டமே இல்லாம கழுந்து வந்து ஆயிடுச்சு. ஆனா இது வெந்தயத்தை விட எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. உள்ள வரைக்கும் வந்துருக்கு. நான் சாப்பிட்டதுல இதுதான் பெஸ்ட். செகண்டா நான் ஷவர்மா கொடுப்பேன். ஸோ 4 டிஷ்ஷுமே நான் ட்ரை பண்ணிட்டேன். எனக்கு 4ல் அவங்களுடைய கிரில் குக்கான விதமும் கிரில்லில் அவங்க யூஸ் பண்ணியிருந்த அந்த அந்த பேட்டர் ஆர் மசாலா இருக்கும்ல அது ரொம்ப சூப்பராக இருந்தது. உங்களுக்கும் அது தோணுச்சா? அவங்களுடைய கிரில் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ட் ஷவர்மா எனக்கு நிச்சயமா வந்து செகண்ட் பெஸ்ட்னு சொல்லுவேன். ரொம்ப நல்லா இருந்தது. அந்த அவங்களுடைய அந்த மயோனிஸ் அவங்க ஹேண்டில் பண்ணிருக்கிறது சூப்பரா பண்ணிருக்காங்க. அது எல்லா கிரில்லாண்ட்லயும் அப்படிதான் இருக்குமா எனக்கு தெரியல. பட் இங்க எனக்கு அது நான் இங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றேன். ஸோ எனக்கு அது பிடிச்சிருந்தது. அடுத்ததான் வந்து அந்த லாலிபாப் நான் சாப்பிட்டேன் இல்லையா, நான் என்ன சொல்லிட்டேன்னா கிரில் லாலிபாப்னு சொன்னேன். அது ஆக்சுவலி வந்து பார்பிக்யூ லாலிபாப்பா. அதுவுமே எனக்கு அதுதான் அந்த ஃபிளேவரா எனக்கு கொஞ்சம் அவேவா இருந்துச்சு. பட் கிரில் சூப்பரா இருந்தது. திருப்பி அதே சொல்றேன்ல. அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா இவங்க கிட்ட வேலூர்ல வேற எங்கேயுமே இல்லாத லேஸ் ஷவர்மா வந்து கிடைக்குது. அதாவது அந்த ஷவர்மா இன் பேக் அப்படின்னு சொல்லிட்டு 139க்கு 4 ஃபிளேவர்ஸ்ல வந்து கொடுக்குறாங்க. நீங்க அது இன்ட்ரெஸ்டடா இருந்தீங்கன்னா இல்ல அதை ட்ரை பண்ணணும்னு உங்களுக்கு ஈகரா இருக்கா, ஏன்னா சென்னையில இப்போ ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. உங்களுக்கு அது இன்ட்ரெஸ்டடா இருந்துச்சுன்னா லேஸ் ஷவர்மா இங்க அவைலபிளா இருக்கு. இந்த மாதிரி நான் வேற எங்க போய் வீடியோ பண்ணுன்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் முன்ன சொன்ன மாதிரி இந்த பிளேலிஸ்ட் உங்களுக்கு வேணுமா அப்படிங்கறதையும் சொல்லுங்க. உங்களை நான் அடுத்த வீடியோல மீட் பண்றேன். Until then, goodbye from Surya.